மக்களே எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, எஸ் தென்னை மரத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சியில் தாங்க இருக்கோம். இங்கே நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக வந்திருக்கோங்க. பட் ஆக்சுவலாக இங்கே நம்ம 2 நாள் இருக்கிறதுனால இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு இருக்காங்க. பொள்ளாச்சியில் நிறைய இடம் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டில் வந்தது வால்பாறை தாங்க. நீங்கள் வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆலியாறு அணை ரீச் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் அந்த மலையோட அடிவாரத்தில் தான் இந்த ஆறே அமைஞ்சிருக்கு. கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வால்பாறை போகிறது தான் பிளானு. ஸோ ரிட்டன் வரப்போ நமக்கு டைம் இருந்துச்சுன்னா ஆலியார் அணையை வந்து டேம் வந்துட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த டேமை கிராஸ் பண்ணி வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான மவுண்டன் வியூ வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்களேன், எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருக்குன்னு. நம்ம இப்போ அதோட டாப்புக்கு தாங்க போக போகிறோம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சிக்கு வந்துடுவோம். அது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், சின்ன செக்இன் ஃபார்மாலிட்டி இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல வியூ வரும்போது அந்த மரம் வந்து வியூ டாடி. நிப்பாட்டக்கூடாதா? கைஸ், நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வால்பாறையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 40 ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக நீங்கள் இந்த 90 ஏர்பின் பெண்டுக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. கொஞ்சம் இதை பாருங்களேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கீழே பார்த்த ஆலியார் டேமோட டாப் வியூ தாங்க. இந்த 90 ஏர்பின் பெண்டுக்கிட்டேருந்து நீங்கள் இதை கிளியராக பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்படி நான் நிற்கிறேன், மேலேருந்து வருது. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்குறேன், வீடியோ எடுத்துக்குறா. இங்கேருந்து மேலேருந்து வரமா? அப்போனா இருங்க, வண்டி நிப்பாட்டிடலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. கைஸ், ஃபைனலி வால்பாறையிலே இது ரொம்ப முக்கியமான ரோடுங்க. இது வாட்டர் ஃபால் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 40வது ஏர்பின் பெண்டுக்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே இந்த வால்பாறை சிட்டி தான். கைஸ், ஃபைனலாக நாங்கள் எங்கள் மேலே ஒரு போட் ஹவுஸை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட் ஹவுஸ். இது சரியாக சொல்லணும்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் ஆல்ரெடி பைக் ஓட்டு டயர்டாக இருந்ததுனால எங்களுக்கு போட்டில் போக இஷ்டம் இல்லைங்க. ஸோ நாங்கள் சும்மா சைட் சீயிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க.
ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காலையிலேருந்து எல்லா இடமும் சுற்றி ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா பேசாம கம்முன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸே கிடையாது. தேவையில்லாமல் நடந்து வந்துட்டோம். வேற இந்த ஊத்துதாங்க இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி வரட்டா